பயிற்சி 5.1ல் கொஸ்டின் நம்பர் 7 2x⁻3 - 1/3x² அடுக்கு 5 விரிவில் மாறிலி உறுப்பு கேட்டிருக்காங்க. மாறிலி உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொது உறுப்பு உங்களுக்கு தெரியும். பொது உறுப்பு என்ன? tr+1 = NCr x⁻n - r a⁻r. இங்கே என்னங்கிறது என்னன்னா 5, அதனால் 5cr, எக்ஸுக்கு பதிலாக 2x³ ஏக்கு பதிலாக -1/3x². இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x³ n - r 5 - r. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? -1/3x². இதோட பவரில் அடுக்கில் r. 5cr 2⁻5 - r. அப்புறம் எக்ஸோட பவரில் 3 உள்ளே கொண்டு போயிட்டோன்னா 3×5 15 -3 × r. 3×5 3 × r 3r. அப்புறமேலுக்கு என்ன இருக்குது? இதை வந்து -1 அடுக்கில் r பை 3 அடுக்கில் r. அப்புறம் எக்ஸோட அடுக்கில் ஏற்கனவே 2 இருக்குது, அந்த அடுக்கு பவரை கொண்டு வந்தோம் 2r = 5cr 2⁻5 - r. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? -1/r வகுத்தலில் இருக்கிறது பை 3/r. மேலே என்ன இருக்குது? எக்ஸோட அடுக்கில் 15 - 3r. அப்புறமேலுக்கு இந்த 2r இருக்கு இல்லையா, அதை மேலே கொண்டு வந்தால் -2r. இப்போ நமக்கு மொத்தத்தில் எப்படி இருக்குது? 5cr 2⁻5 - r -1/r. இந்த இடத்துல எக்ஸோட அடுக்கில் வந்து 15 - 5r பை 3 அடுக்கில் r. இப்படி தான் இருக்குது. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? மாறிலி உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. மாறிலி உறுப்பு இங்கே எக்ஸோட அடுக்கில் என்ன இருக்குது? 15 - 5r. அவங்க கேட்டிருக்கிறது மாறிலி உறுப்பு, அதாவது எக்ஸோட அடுக்கில் 0. 0னா எப்படி? எக்ஸை விட்டுடுங்க. 15 - 5r = 0. 15 = 5r. 15 இந்த 5 இந்த பக்கம் வந்தால் பை 5r. அப்போ ஆரோட மதிப்பு என்ன வருதுன்னா 1 5 5 3 5 15 r = 3ன்னு வருது. ஆரோட மதிப்பு 3. இப்போ அந்த ஆரோட மதிப்பை எடுத்து இந்த tr+1 இருக்கு இல்லையா, இதில் பிரதிடுறோம். rக்கு பதிலாக என்ன? 3 + 1 = 5c3. rக்கு பதிலாக 3, 2 அடுக்கில் 5 - 3, அப்புறம் -1 அடுக்கில் 3. எக்ஸோட அடுக்கில் என்ன இருக்குது? எக்ஸோட பவரில் 15 - 5 × 3, rக்கு பதிலாக 3, 5×3 15 பை 3 அடுக்கில் 3. இப்போ நமக்கு இங்கே என்ன வருது? 5c3னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், 10. 2 அடுக்கில் என்ன இருக்குது? 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. -1 பவரில் ஒத்தப்படையில் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடுது? மைனஸ்ன்னு ஆகிடுது. 3ங்கிறது என்னென்னா பை 3 அடுக்கில் 3னா 3 × 3 × 3 27. அப்போ 2² 4, 4 × 10 40, -40/27 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட கடைசி விடை. இதுதான் வந்து மாறிலி உறுப்பாகும். ஓகே.